ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்கலாமா? இது நீச்சல். அதே மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆதிரேஞ்சு சொல்கிறா, நீங்கள் பார்த்துக்காத எவ்வளோ பிரச்சனையும் காரணம், நீங்கள் அம்மாவை சரியாக பார்த்துக்கல, உங்களால் முடியலன்னா நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் உங்களை சரியாக பார்த்துக்கலையா, காலையில் கூட நான் கஞ்சி வச்சு கொடுத்தேனா இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நீங்கள் தான் அதை சாப்பிடல அப்படின்னு சொல்கிறா நந்தினி. அது சொல்லும் போது அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் என்ன தான் உங்கள் பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பக்கத்தில் உட்காந்து மெதுவாக கேட்குறா. என்னை பொண்ணு மாதிரி நினச்சிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்கிறேன், எனக்கு ஈஸ்வரியை பார்க்கணும், எனக்கு ஈஸ்வரி பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க எதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவளை கூட்டிகிட்டு அவங்க பையனை வெளியே எடுத்துடலான்ற மைண்ட் செட்டில் அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஈஸ்வரியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. சரி போயிட்டு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையனை அனுப்புகிறாங்க. இப்போ சக்தி வெளியே கூட்டிகிட்டு வரான் ஜனனியை. என்ன பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி நீ போயிட்டு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்கிறா. சரி ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கிச்சனில் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க எல்லோரும், அங்கே அம்மா உயிருக்கு போராடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சமையல் வேலை தானே முக்கியம், முடிச்சுட்டு வரேன்டா போடா அப்படின்னு சொல்லி நந்தினி வெங்காயத்தை தூக்கி அடிக்கிறா. அதை பார்த்து ஜனனி சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறது அவளுக்கு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு எதோ சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க பையன் ஜீவானந்தத்தை பார்த்து, உன்னால தான் எல்லாமே குடும்பத்தில், உன்னால தான் எல்லாம் சண்டை வருது அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி ஒரு எபிசோட் அப்படி தான் காமிச்சாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.